எப்படி இருக்கீங்க மை டியர் பிகே பைட்டீஸ்? ஹோப் நீங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோல நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு வந்தவங்க சில பேர் நார்த் கொரியாவோட டெய்லி லைஃப் பத்தி எல்லா மீடியாலையும் சொல்லிருக்காங்க. அதோட கலெக்டிவான ஒரு வீடியோ தான் இது. பிகே பைட்ஸ்ல இதுக்கு முன்னாடியே நார்த் கொரியாவை பத்தி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க முதல்ல பார்த்துட்டு வந்துருங்க. கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்பு. நான் உங்க பிகே, இது நம்ம பிகே பைட்ஸ். கடந்த 2021 வருஷம் நார்த் கொரியாவோட ரொம்ப பெரிய ஸ்டேடியம்ல 10,000 மக்கள் முன்னாடி ஒரு 17 வயசு பையனை கூட்டிட்டு வராங்க. அந்த பையன் வீல் சேர்ல தான் உட்கார்ந்து இருந்தான். அந்த பையனோட அம்மா ஸ்டேடியம்ல இருக்க கூட்டத்துல ஒருத்தரா நின்னு அழுதுட்டு இருந்தாங்க. அந்த பையன் மேல 3 சோல்ஜர்ஸ் மிஷின் கன்னை வச்சு சுட்டாங்க. அந்த இடத்துலயே அந்த பையனோட உயிர் போயிடுச்சு. அந்த இடமே கொஞ்ச நேரத்துக்கு ரொம்பவே அமைதியா இருந்துச்சு. அதுக்கப்புறமா அங்க இருந்த மக்கள் எல்லாருமே கை தட்டினாங்க. அதுல அந்த பையனோட அம்மாவும் ஒருத்தர். இதுதான் நார்த் கொரியா. அந்த பையனோட குற்றம் என்னன்னு தெரியுமா? அவன் சவுத் கொரியனோட கேபாப் மியூசிக்க கேட்டதுதான். 2.6 கோடி மக்கள் இருக்கிற உலகத்திலேயே ரொம்பவே ஐசோலேட்டான ஒரு கண்ட்ரி தான் நார்த் கொரியா. அங்க மரண தண்டனை ரொம்பவே காமனான ஒரு தண்டனையா இருக்கு. நார்த் கொரியா தன்னோட பார்டர்ஸ 3 நாடுகளோட பிரிச்சுக்குது. ரஷ்யா, சீனா, சவுத் கொரியா இதெல்லாம். இந்த பவுண்டரிஸ மக்கள் தாண்டி வர்றதுக்கு ரொம்பவே முயற்சி பண்றாங்க. 2017ல ஒரு அம்மா அவங்க பொண்ணோட சேர்ந்து சீனாவோட பார்டர் வரைக்கும் வந்துட்டாங்க. அவங்க அங்கிருந்து விடுதலை ஆயிட்டாங்க அப்படிங்கிற சந்தோஷம் ஒரு நிமிஷத்திலேயே போயிடுச்சு. ஏன்னா அங்கிருந்து திரும்பி அவங்கள நார்த் கொரியா சோல்ஜர்ஸ் கிட்டயே ஒப்படைச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்கள டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணாங்க. ஐசோலேட்டடா இருக்கிறதுனாலயே அந்த நாட்டை பத்தி எந்த ஒரு விஷயமும் வெளியே வரதில்ல. ஆனா அந்த நாட்டை விட்டு தப்பிச்சு வந்தவங்க சில பேர் அந்த நாட்டோட நிலைமையை பத்தி நமக்கு புரிய வைக்கிறாங்க. அப்படி வெளியே வந்தவங்க சொல்ற விஷயம் நம்ம மனசை ரொம்பவே பாதிக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ரீசென்ட்லி நார்த் கொரியால 200 எக்ஸிகியூஷன் ஆயிருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் வந்துச்சு. அதுல நிறைய பேர் டீனேஜர்ஸ் தான். அவங்க செஞ்ச தப்பும் கேபாப் மியூசிக்க கேட்டதும் ஃபாரின் மூவிஸ பார்த்ததும் தான். இங்க இருக்க சுப்ரீம் லீடர் கிம் ஜாங் ஊனோட கூற்றுப்படி இந்த மாதிரி கேபாப் மியூசிக், ஃபாரின் மூவிஸ் இதெல்லாம் நாட்டுக்கு வைரஸ் மாதிரி. அவங்களோட சிவிலைசேஷனை இது அழிச்சிடும் அப்படின்னு அவர் நம்புறாரு. நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு வந்த ஒருத்தர் ஹோசே ஏக் அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, அங்க எக்ஸிகியூஷன் பண்ற எல்லாரையுமே கிரௌடான ஏரியாலயோ இல்ல மார்க்கெட்லயோ அப்படி இல்லன்னா ஸ்டேடியம்லயோ தொங்க விட்டுருவாங்களாம். அப்பதான் மக்களுக்கு பயம் வரும் அப்படின்னு அதை செய்யறாங்களாம். நார்த் கொரியால இருக்க டிவி சேனல்கள்ல அவங்க ரொம்பவே சிறந்த நாட்டுல வாழ்ற மாதிரி போட்டு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரும் அவங்களோட சுப்ரீம் லீடருக்கு எப்பவுமே நன்றி கடன் பட்டிருக்கணும்னு, அவங்க எல்லாம் தன்னோட சுப்ரீம் லீடரை கடவுள் மாதிரி பார்க்கணும்னு சொல்றாங்க. அவங்களோட போட்டோஸுக்கு கூட நீங்க மரியாதை கொடுக்கணும். கடந்த 2020ல ஆன்ஷாங் டவுன்ல இருக்கிற ஒரு பெண்ணோட வீட்டுல தீப்பிடிச்சிருச்சு. ஆனா அந்த அம்மா அவங்களோட குழந்தையோட தப்பிச்சு வெளியே வந்துட்டாங்க. இருந்தாலும் அந்த சம்பவத்துக்கு அப்புறமா எல்லாருமே டிவிலையும் நியூஸ்லயும் அவங்கள திட்டி கமெண்ட்ஸ் போட்டாங்க. ஏன்னா அந்த அம்மா அவங்க வீட்டுல இருந்த சுப்ரீம் லீடரோட போட்டோவை வெளியில கொண்டு வரல அப்படிங்கிறது தான் அந்த மக்களோட கருத்து. ஆனா அந்த தீப்பிடிச்ச வீட்டுல இருந்து ஒரு ஆள் அவரோட போட்டோஸ கொண்டு வந்துட்டாரு. அவரை பத்தி டிவில ரொம்பவே பெருமையா பேசிக்கிட்டாங்க. உங்க எல்லாருக்கும் நார்த் கொரியா பத்தின இந்த விஷயம் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். யுனெஸ்கோ என்ன சொல்றாங்கன்னா, இந்த நாட்டோட லிட்ரசி ரேட் மட்டும் 100%. இங்க இருக்க மக்கள் எல்லாருமே படிச்சவங்க. இங்க இருக்கிற மொத்த எஜுகேஷனுக்குமே கவர்மெண்ட் தான் ஃபண்டிங் பண்ணுது. இதுதான் நார்த் கொரியாலேயே ரொம்பவே முக்கியமான விஷயம். இங்க இருக்க மக்களை சின்ன பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்றாங்க. அவங்களுக்கு ஸ்கூல்ல நார்த் கொரியாவோட பொய்யான ஹிஸ்டரிய சொல்லி கொடுக்கறாங்க. அவங்களோட சுப்ரீம் லீடர் கடவுளோட அவதாரம்னு ஜப்பான், சவுத் கொரியா, அமெரிக்கா இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நார்த் கொரியாவை அவர் தான் காப்பாத்தி வச்சிருக்காருன்னு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கப்படுது. சயின்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் எந்த சப்ஜெக்டா இருந்தாலும் இந்த சுப்ரீம் லீடரை கடவுள் அப்படின்னு நீங்க சொல்லணும். அது கம்பல்சரி. யூனிவர்சிட்டி, சயின்டிஸ்ட் இப்படி எல்லாத்துலயும் இந்த சுப்ரீம் லீடர் தான் எனக்கு இது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கண்டிப்பா நீங்க போடணும். அப்படி இல்லனா சொல்லணும். இதுக்கப்புறம் 17 வருஷம் கழிச்சு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பா மிலிட்டரி சர்வீஸ் பண்ணணும். இதுக்கு பெண்களுக்கான வயசு 23. இதுல கொஞ்சம் பெண்களை பிளஷர் ஸ்குவாட் அப்படிங்கிற ஒரு ஸ்குவாட்ல இணைச்சிடுறாங்க. இவங்களோட வேலை என்னன்னா, நார்த் கொரியாவோட டாப் அபிஷியல்ஸ் அண்ட் கிம் ஜாங் ஊனை சந்தோஷப்படுத்துறது தான். நீங்க ஸ்டடீஸ்ல ஜீனியஸா இருந்தா மிலிட்டரி சர்வீஸ் பண்ணாம இருக்கலாம். இன்னொரு விஷயம், நார்த் கொரியால பெண்கள் தான் ஆண்களை விட அதிகமா சம்பாதிக்கிறாங்க. இவங்களோட சம்பளத்துல தான் அவங்க குடும்பத்தோட 70% செலவுகளை நடத்திக்கிறாங்க. ஆனா இந்த பெண்கள் மோஸ்ட்லி
மோஸ்ட்லி ஒர்க் தான் பண்றாங்க. ஆண்களுக்கு மிலிட்டரி ஒர்க்க பர்மனன்டான வேலையா கொடுத்துறாங்க. நீங்க நார்த் கொரியால கவர்மெண்ட் ஜாப்ல வேலைக்கு போனாலும் உங்களுக்கு மாசம் 200 ரூபாயில இருந்து 300 ரூபாய் தராங்க. அந்த நாட்டுல ஒரு கிலோ அரிசியோட விலை 200 ரூபாயில இருந்து 300 ரூபாய் வரைக்கும் விக்குது. ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி கூட அந்த மாசத்தோட ரேஷனை கூட வாங்க முடியாது. ஃபேக்டரிஸ், ஃபார்ம்ஸ் இதுல எல்லாம் வேலை பார்க்கறவங்களோட நிலைமை இன்னுமே ரொம்ப மோசமா இருக்கு. அவங்களுக்கு மாசம் 40 ரூபாய் தான் கிடைக்குது. அப்படின்னா ஒரு நார்மலான மனுஷன் அங்க எப்படி வாழ்வான் அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க. அவங்களோட ஆர்டிகல் 22 படி அங்க வாரம் 6 நாட்கள் வேலை பார்க்கணும். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். ஆனா இது வெறும் சட்டமா மட்டும் தான் இருக்கு. இத அங்க யாருமே கடைபிடிக்கிறது இல்ல. அதனால அங்க ஃபேக்டரிஸ், ஃபார்ம்ல வேலை பார்க்கறவங்க எல்லாருமே 12 மணி நேரம் ஒரு நாளைக்கு வேலை பார்க்கறாங்க. வீக்கெண்ட், வீக் ஆஃப் இதெல்லாம் கிடைக்குதா அப்படின்னு எனக்கு தெரியல. அங்க இருந்து தப்பிச்சு வந்த ஒருத்தர் நார்த் கொரியால எங்களுக்கு 30% அரிசியும் 70% மக்காச்சோள மாவும் ஒரு கிண்ணத்துல சாலடும் சோயாபீன் சூப்பும் முள்ளங்கியும் சாப்பிட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அது மக்களுக்கு பிடிக்கல. அதனால பிளாக் மார்க்கெட்ல எதையாச்சும் வித்து அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. ஒருவேளை நீங்க கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்க அப்படின்னா ஆண்களுக்கு 60 வயசுலயும் பெண்களுக்கு 55 வயசுலயும் அங்க ரிட்டையர்மெண்ட் கொடுக்கறாங்க. நார்த் கொரியாவோட ரேஷன்ல 400 கிராம் per person தான் அங்க உணவுகள் அளிக்கப்படுது. அதுவும் 2019ல விவசாயம் கம்மியானதுனால வெறும் 300 கிராம் per personக்கு தான் அங்க கொடுக்கறாங்க. ஏழை மக்கள் புழுக்களையும் பூச்சிகளையும் மரம் செடி கொடிகளையும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. 2014ஓட டேட்டா படி 45,69,000 அடல்ட்ஸ் அண்ட் 1,67,000 குழந்தைகள் டெய்லியும் டபாக்கோவை கன்சியூம் பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இங்க இந்த விஷயம் ரொம்ப கம்மியான விலையில கிடைக்குது. இந்த மக்கள் எல்லாருமே வாழ்க்கையில ரொம்பவே கஷ்டமாவும் ஸ்ட்ரெஸ்ஸாவும் ஃபீல் பண்றதுனால இத பண்றாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அங்க ஒரு சிகரெட் பாக்கெட் வெறும் 6 ரூபாய்க்கு கிடைக்குது. அங்க ஒரு ஆல்கஹால் ரொம்பவே கம்மியான விலையில விக்குது. அது ரொம்பவே ஸ்ட்ராங்கும் கூட. 38% இருந்து 63% ஆல்கஹால் அதுல இருக்கு. இத கூட நிறைய நார்த் கொரியன்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியாது. அதனால அவங்க உருளைக்கிழங்கு, மக்காச்சோளம் இதையெல்லாம் வச்சு வீட்லயே ஆல்கஹாலை இல்லீகலா தயாரிக்கிறாங்க. அத அவங்க குழந்தைகள், வயசானவங்க இவங்க எல்லாருக்கும் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க் மாதிரி குடிக்க கொடுக்கறாங்க. இங்க 18 வயசுக்கு கீழே இருக்கவங்க ஆல்கஹாலை கன்சியூம் பண்றது ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயமா மாறி போயிடுச்சு. ஆனா கேபாப் மியூசிக் கேக்குறது, அமெரிக்கன் மூவிஸ் பாக்குறது, ஓடி போக முயற்சி செய்யறது இந்த மாதிரி பெரிய பெரிய தப்புக்கு உங்களுக்கு மரண தண்டனை கிடைக்கல அப்படின்னா நீங்க சந்தோஷப்பட வேண்டியது இல்ல. நீங்க ஒரு ரிமோட் பிளேஸ்ல இருக்கிற ஜெயிலுக்கு போயிடுவீங்க. ஒரு ரிப்போர்ட் படி கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் இந்த ஜெயில இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இவங்க எல்லாரும் காலையில 5 மணில இருந்து நைட்டு வரைக்கும் மைனிங் வேலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையும் பண்றாங்க. இவங்களுக்கு ரொம்பவே கம்மியான சாப்பாடுகள் தான் கிடைக்குது. அதனால இங்க நிறைய மக்கள் நியூட்ரிஷன் கம்மியா இருக்கிறதுனால இறந்தும் போயிடுறாங்க. இங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இல்லாததுனால பெண்கள், குழந்தைகள் கிட்ட எல்லாம் பிசிக்கல் அண்ட் மென்டல் டார்ச்சரை ரொம்ப அதிகமா கொடுக்கறாங்க. இது எல்லாமே காமனான விஷயமா கூட மாறி போயிடுச்சு. நீங்க ஏதாச்சும் தப்பு பண்ணுனா உங்களுக்கு மரண தண்டனை, ஏதாச்சும் திருடுனா, தப்பிக்க முயற்சி பண்ணுனா, 3 பேருக்கு மேல ஒன்னா நின்னு பேசுனா, யாராச்சும் தப்பிச்சு போறதை ரிப்போர்ட் பண்ணாம இருந்தா உங்களுக்கு மரண தண்டனைகள் கண்டிப்பா கிடைக்கும். நார்த் கொரியால இருந்து அமெரிக்கா தப்பிச்சு வந்த ஷின் டாங் ஹுங் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு கேம்ப்ல தான் அவர் பிறந்தாராம். அவருக்கு வெளி உலகத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் வேற ஒரு நாடு இருக்கு அப்படின்னு கூட அவருக்கு தெரியாதான். அவர் இன்னொரு விஷயம் ஆணித்தனமா பதிவு பண்ணாரு. அது என்னன்னா, ஒரு தடவை அவரோட கண்ணு முன்னாடியே ஒரு பொண்ணு அடிச்சு கொண்டாங்களாம். ஏன்னா அவ சாப்பாட்டை திருடிட்டாலாம். அதை பார்த்து அவருக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்ல அப்படின்னு சொன்னாரு. அண்ட் அவரோட கண்ணு முன்னாடியே அவரோட அம்மாவையும் அவரோட சகோதரரையும் சுட்டு கொன்னாங்க. அப்ப கூட அவருக்கு எந்த ஒரு உணர்ச்சியும் இல்ல. அவங்க தப்பு பண்ணிருந்தாங்க, அதனாலதான் அவங்களுக்கு தண்டனை கிடைச்சது அப்படின்னு நினைச்சாராம். அந்த ஜெயில்ல மேன் பவர் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற கார்ட்ஸுக்கு கட்டளை போடப்பட்டிருக்கு. இதனால அந்த ஜெயிலுக்குள்ளேயே கல்யாணங்களும் நடக்குமா. அவங்களோட பார்ட்னர்ஸ் கூட அவங்களே தேர்ந்தெடுத்துக்க முடியாதான். அவங்களே நீங்க 2 பேரும் கணவன் மனைவி அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். அவ்வளவுதான், கல்யாணம் முடிஞ்சது அப்படின்னு அர்த்தமாகிடுமா. அப்புறம் நார்த் கொரியன் நியூஸ்ல இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டி பண்றவங்களை ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு கவர்மெண்ட் ஒரு ரிவார்ட் ஃபங்க்ஷனையும் அரேஞ்ச் பண்ணிருக்கு. அப்படி ரிப்போர்ட் பண்றவங்களுக்கு $6 இருந்து $7 வரைக்கும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. ஆனா மக்கள் யாருமே எதையுமே ரிப்போர்ட் பண்ணல. ஏன்னா அங்க எல்லாருமே ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் பண்றாங்க. இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாம அவங்களால வாழவோ சாப்பிடவோ முடியாது. அண்ட் அவங்க வீட்டை நடத்தவும் முடியாது. அதனால யாருமே ஒருத்தர் ரிப்போர்ட் பண்றது இல்ல. அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க ஃபேமிலி பசியில இறந்து போறதையும் அவங்க பாக்குறாங்க. இப்படி நார்த் கொரியால இருந்து தப்பிச்சு வந்த ஒவ்வொருத்தர் சொல்ற கதையும் நம்ம மனசை ரொம்பவே வேதனையாக்குது. அண்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னுமே அந்த வேதனையான ஞாபகங்கள் இருந்து எங்களால மீள முடியல அப்படின்னு சொல்றாங்க. நீங்க நார்த் கொரியால போய் வாழ விரும்புவீங்களா அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் நார்த் கொரியா பத்தின இன்னும் வேற ஏதாவது
அதிர்ச்சிகரமான விஷயங்கள் இருந்தது அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. சோ இதே மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்றேன். until then bye. நான் உங்க BK. இது நம்ம BK Bytes.